இந்த ஒரு வீடியோ வந்து மதியம் தான் வந்திருக்கும். இன்னைக்கு காலையில வீடியோ போடலாம்னு சொல்லி நினைச்சோம். பட் ஆனா ஒரு சில வேலைகள் சொன்னது தான் நம்ம மதியம் வீடியோ போட்டிருக்கோம். சரி, ஓகே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம இருக்கிற மார்க்கெட் நியூஸ் என்ன நடந்திருக்கு, அப்புறம் நேத்துக்கான நாள்ல மார்க்கெட் எப்படி இருந்துச்சு, இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆயிட்டு எப்படி இருக்கு அப்படின்ற இன்னைக்கான நாள் மார்க்கெட் ஸ்டேட்டஸ் தான் நம்ம பார்க்க போறோம். சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் கம்பெனியா எல்டிஐ மைன்ட்ரி கம்பெனில இருந்து ஆரம்பிப்போம். எல்டிஐ மைன்ட்ரி கம்பெனி லாஸ்ட் ஒரு 2 நாளா நீங்க பாத்தீங்க அப்படின்னா 8ல இருந்து 10% கிட்ட இருந்து இறங்கி இருக்கும். ஒரே நாள்ல 8% இறங்குச்சு. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இந்த எல்டிஐ மைன்ட்ரி கம்பெனியை அவங்களோட ட்ரெடிஷனல் ஐடி சர்வீசஸ் ரெவன்யூ இருக்கு பாத்தீங்களா, அது 25% விழும் அப்படின்ற மாதிரி அவங்களே சொல்லியிருக்காங்க. இதனால இன்வெஸ்டர்ஸ் மத்தியில ஒரு பயம் கிளம்பி இருக்கு. ஜெஃப்ரிஸ் நிறுவனம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அண்டர் பெர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுக்குறாங்க. 3500 வரைக்கும் போகும் அப்படின்றது டார்கெட் பிரைஸா வச்சிருக்காங்க. இங்க இருக்க பிரைஸ்ல இருந்து 4000 ரூபாய் கிட்ட இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த பிரைஸ்ல இருந்து 17% கீழே விடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் இங்க மோத்திலால் ஓஷோல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுக்கு ஆப்போசிட்டா சொல்றாங்க. பை ரேட்டிங் வச்சிருக்காங்க. 5400 ரூபாய் டார்கெட் பிரைஸா வச்சிருக்காங்க. 25% இப்ப இருக்க பிரைஸ் அப்சைடு போகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சிஎல்எஸ் நிறுவனம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க இருந்து அப்சைடு போகும்னு சொல்றாங்க. 5755 ரூபாய் டார்கெட் பிரைஸ் வச்சிருக்காங்க. 42% இங்க அப்சைட்ல போகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இருக்கிற எல்லா புரோக்கரேஜஸ்மே ஒரு மாதிரி சொல்றாங்க. ஒருத்தவங்க டவுன் ஆகும்னு சொல்றாங்க, ஒருத்தவங்க அப் ஆகும்னு சொல்றாங்க. இப்ப டவுன் ஆகும்னு சொல்றதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் ட்ரெடிஷனல் ஐடி சர்வீஸோட ரெவன்யூ குறையன்றதான் மெயினான ரீசன். அப்புறம் இங்க ஐடி ஸ்பெண்டிங்காக கம்பெனி ஸ்பெண்ட் பண்ற அமௌண்ட் கம்மியா இருக்கு. இப்ப ஏன் ஏறும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்படின்னா, ஏஐ ட்ரிவன் பிசினஸ் மட்டுமே, அதாவது ஏஐ வச்சு வர பிசினஸ் மட்டுமே $1.3 trillion மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கதா சொல்றாங்க. சோ இது என்ன நடக்கும் அப்படின்னா, ட்ரெடிஷனல் பிசினஸ் ஆஃப்செட் பண்ற மாதிரி இந்த ஏஐ ரெவன்யூ வர ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது எல்டிஐ மைன்ட்ரி கம்பெனி சொல்றாங்க. இருக்கிற எல்லா ஐடி கம்பெனிஸுமே அதுதான் விஷயமா இருக்கு. அண்ட் இங்க ஏஐ பார்ட்னர்ஷிப்காக இந்த ஒரு கம்பெனி சிஸ்கோன்ற கம்பெனி கூட சேர்ந்து செக்யூர் சர்வீஸ் எட்ஜ் அப்படின்ற ஒரு சொல்யூஷன் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இது இன்னும் மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த ஒரு ரீசனால எல்டிஐ மைன்ட்ரி கம்பெனி இப்ப 4000 ரூபாய் கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சோ இந்த டைம்ல நீங்க கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா 1-2 மாதிரி கன்சிடர் பண்றதுக்கான டைமா தான் இருக்கு. அண்ட் தென் இப்ப நம்ம ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா கூட ஐடி ஸ்டாக்ஸ் நேத்துக்கான நல்ல கொஞ்சம் வீக்கா தான் இருந்துச்சு. மெயினா யூஎஸ்ல டெக் வீக்னஸ் இருக்க ரீசன்னால இன்ஃபோசிஸ் ஏடிஆர் ஷேர் விழுந்துச்சு, விப்ரோட ஏடிஆர் ஷேர்ஸ் விழுந்துச்சு. அப்படியே நம்ம ஊரோட ஸ்டாக்ஸ்மே பிரஷர் கண்டினியூ ஆகுது. 6% நேத்துக்கான நல்ல நிஃப்டி ஐடியா விழுந்திருக்கும். டிசிஎஸ் 8% விழுந்திருக்கும். எல்டிஐ மைன்ட்ரி கம்பெனி அந்த மாதிரி விழுந்துருச்சு. பின்னாடி இருக்க ரீசன் நம்ம சொன்ன மாதிரி தான் ட்ரெடிஷனல் ஐடி சர்வீஸோட ரெவன்யூ வெளியே போகுது. அதை இங்க ஆஃப்செட் பண்ற மாதிரி இப்ப ஏஐல இருந்து ரெவன்யூ மேக் பண்ண ஆரம்பிக்கணும். அது இப்போ ஒரு கம்பெனி மேக் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனா ஃபுல் ஃபிளெஜ்ஜா மேக் பண்ண ஆரம்பிக்கணும். அப்படி இருக்கும்போது தான் இந்த ஒரு ஐடி கம்பெனிஸ் எல்லாமே ஒரு ஸ்டெபிலிட்டிக்கு வரும். இப்போ நம்ம டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் விப்ரோலாம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மைக்ரோசாஃப்ட் கோபைலட் லைசன்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அதை எம்ப்ளாயிஸ்க்கு அதிகப்படுத்தி இருக்காங்க. 1.5 lakh லைசன்ஸ்ல இருந்து 3 lakhs பாத்தீங்கன்னா லைசன்ஸ் அதிகப்படுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட டபுள் மடங்கு பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 11.5 லட்சம் ஒர்க் ஃபோர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுதான் சொல்றாங்க. இருக்கிற 3 கம்பெனிஸ் கம்பைன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 25% ஆஃப் த எம்ப்ளாயிஸ் ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கோடிங், ஹெச்ஆர், சேல்ஸ், கிளைண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரிப்பிட்டேட்டிவான ஒர்க்ஸ், அப்புறம் இங்க கோடிங் ஃபாஸ்டா பண்றதுக்கு, அப்புறம் இந்த ஒர்க் இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்கு இந்த ஏஐ டூல்ஸ் எல்லாமே ஹெல்ப் பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ இதனால டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே ஓப்பன் ஏஐ அப்புறம் ஆந்தர்பிக் கூட பார்ட்னர்ஷிப் வச்சு இப்போ சொல்யூஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஏஐல இன்னொரு அப்டேட் வந்திருக்கு. ஆந்தர்பிக் கம்பெனி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க சைபர் செக்யூரிட்டி ஃபோக்கஸ்ல ஒரு மாடல் லான்ச் பண்ணாங்க. அதுதான் மித்தோஸ்ன்ற மாடல். சோ இந்த ஒரு மாடல ரோல் அவுட் பண்றதுல ஃபர்ஸ்ட் அவங்களோட பிளான் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 50 ஆர்கனைசேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிருந்தாங்க. அந்த ஒரு 50 ஆர்கனைசேஷனும் ஒரு சில கண்ட்ரீஸ்க்குள்ளேயே முடிஞ்சிடும். பட் ஆனா இப்ப என்ன பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னா 150க்கும் மேற்பட்ட ஆர்கனைசேஷன்ஸ் கொடுப்போம். கிட்டத்தட்ட ஒரு 15 கண்ட்ரீஸ் கவர் பண்ணுவோம். அதுல இந்தியாவும் உள்ள இருக்கு. சோ இந்த ஒரு 15 கண்ட்ரீஸ் கவர் பண்ணிட்டாங்க அப்படின்னா 150க்கும் மேற்பட்ட ஆர்கனைசேஷன் கவர் பண்ணிடுவாங்க. அதுல நம்ம இந்தியாவும் இருக்க ரீசன்னால நம்ம ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே விழுது. சோ இதனால ஆந்தர்பிக் கம்பெனிக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டா இருக்கு. ஆந்தர்பிக் கம்பெனி பார்த்தோம் அப்படின்னா சைபர் செக்யூரிட்டி த்ரெட்ஸ் கண்டுபிடிச்சு கொடுக்கும். இந்த ஒரு ஏஐ வச்சு யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சு கொடுக்கும். சாஃப்ட்வேர் வெல்னரபிலிட்டிஸ், அப்புறம் செக்யூரிட்டி வீக்னஸ், இதெல்லாமே பாத்தீங்கன்னா ஹேக்கர்ஸ் ஃபைண்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஒரு மித்தோஸ் ஏஐ ஃபைண்ட் பண்ணி கொடுத்துரும். இப்ப ஜேஎல்ஆர்ல சைபர் அட்டாக் நடந்துச்சு பாத்தீங்களா, அந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னா இது எல்லாமே ப்ரீ பில்டா இருக்கணும். சோ அதை பாத்தீங்க அப்படின்னா பிளான் பண்ணி இந்த ஆந்தர்பிக் கம்பெனி போயிட்டு இருக்காங்க. எல்லா ஐடி கம்பெனிஸுமே இந்த ஆந்தர்பிக்கோட ஏஐ யூஸ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. நம்மளோட ஐடி கம்பெனிஸும் யூஸ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம். சிஎம்ஆர் கிரீன் டெக்னாலஜிஸ் ஐபிஓட ஸ்டேட்டஸ் இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 3.06 டைம்ஸ் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. டே 2 ஓட ஸ்டேட்டஸ் படி பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கான நாளும் ஓப்பனா தான் இருக்க போகுது. இப்பயே சப்ஸ்கிரிப்ஷன் கொஞ்சம் அதிகமா பண்ணிட்டாங்க. சோ அப்படி இருக்கும்போது இப்போ 100% சப்ஸ்கிரைப் ஆயிட போகுது. கிரே மார்க்கெட் பிரீமியம் இன்னும் ஸ்டில் 60 ரூபாய் இருக்கு. அப்படின்னா இங்க இருந்து 30% லிஸ்டிங் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்புறம் இங்க ஆஃபர் ஃபார் சேலா தான் ஃபுல் ஐபிஓமே வருது. 630 கோடி ரூபாய்க்கான ஐபிஓ வராங்க. ஃபுல்லாவே ஆஃபர் ஃபார் சேல் தான். சோ கம்பெனி ஃப்ரெஷ் ஃபண்ட்ஸ் தான் பாத்தீங்கன்னா எதுவும் போக போறது கிடையாது. சோ இங்க சிஎம்ஆர் கிரீன் டெக்னாலஜிஸ் பொறுத்தல இப்ப லிஸ்டிங் எனக்காக பார்க்கலாமான்னு கேட்டீங்க அப்படின்னா இப்போதைக்கு பார்க்கறதுக்கான சான்ஸ் நம்ம எடுக்கலாம். சோ இங்க 30% லிஸ்டிங் எனக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னா நீங்க 30% கண்டிப்பா கிடைக்கும்ன்றது கிடையாது. மேபி பாத்தீங்கன்னா மாறலாம். பட் ஆனா இப்ப இருக்க டிமாண்ட் பொறுத்தளவுல 30% லிஸ்டிங் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. சோ நம்ம மினிமம் 15% மேல லிஸ்டிங் கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஒரு ஐபி அப்ளை பண்ணி பார்க்கலாம். பெட்டரா தான் இருக்கு.
இல்ல எனக்கு வந்து 30% மேல வந்து கிடைக்கணும் அப்படின்னா, இப்ப இருக்க அந்த சப்ஸ்கிரிப்ஷன் டிமாண்ட் அப்படியே இருக்குன்னும் போது, இன்னும் கூட அதிகமா கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. பட் ஆனா நம்ம மினிமம் 15% லிஸ்டிங் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. அதை தாண்டி இந்த ஒரு கம்பெனி லாங் டர்ம் ஹோல்ட் பண்ணலாமா அப்படின்ற கேள்விக்கான ஆன்சர் வந்து இந்த ஒரு கம்பெனியை பொறுத்தவரை லார்ஜஸ்ட் செகண்டரி அலுமினியம் ரீசைக்லரா வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க ரெவன்யூ வைஸ்ல. கெப்பாசிட்டி வைஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்களோட காம்படிட்டரோட 4 மடங்கு வந்து பாத்தீங்கன்னா கெப்பாசிட்டி அதிகமா வந்து வச்சிருக்காங்க. இவங்களோட மார்க்கெட் காம்படிட்டர்ஸ் கூட இவங்க கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இப்ப இருக்க பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் வந்து 27 டு 29 வந்து இருக்கு. இவங்களோட மார்க்கெட் காம்படிட்டர்ஸ் எல்லாமே 20 வந்து இருக்காங்க. இண்டஸ்ட்ரியோட பிரைஸ் ஏர்னிங்ஸும் 20 கிட்ட வந்து இருக்கு. ஸோ எல்லா கம்பெனிஸோட இவங்களோட பிரீமியம் வேல்யூஷன் தான் வந்து இருக்கு. அதாவது 192 ரூபாய்க்கு வந்து லிஸ்ட் ஆச்சு அப்படின்னா பிரீமியம் வேல்யூஷன்ல 29 பிரைஸ் ஏர்னிங்ஸ் வந்து லிஸ்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து லிஸ்டிங் 20 to 30% வந்து கிடைக்குது அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து ஓவர் பிரைஸ்டா இருக்கும். ஒரு இஷ்யூ பிரைஸ் கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா லிஸ்ட் ஆகுது அப்படின்னும் போது கூட 29 பிரைஸ் ஏர்னிங்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. நீங்க ஒரு 10 இயர்ஸ் இல்ல அப்படின்னா 20 இயர்ஸ் வச்சிருக்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஐபிஓ அப்ளை பண்ணிட்டு நீங்க லாங் டர்ம் கூட ஹோல்ட் பண்ணிக்கலாம். இல்ல நான் வந்து ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் தான் ஓன் பண்ண போறேன், ஒரு 5 இயர்ஸ் தான் பிளான் இருக்கு அப்படின்னும் போது லிஸ்டிங் பார்க்கறதே பெட்டரா வந்து இருக்கு. சோ இதுக்கப்புறம் நீங்க சாய்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஆர்பிஐ வந்து என்ன கிளாரிபிகேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா, இங்க ஆர்பிஐ வந்து கோல்டு வந்து வித்துட்டு தான் வந்து நிறைய மீடியா ரிப்போர்ட்ஸ் வந்து கிளம்பிச்சு. அது எல்லாத்தையுமே கிளாரிபிகேஷன் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, குவான்டிட்டி வந்து நாங்க சேஞ்ச் பண்ணாம தான் இருக்கும். 880 டன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கோல்டு வந்து வச்சுட்டு தான் இருக்கும். பட் ஆனா எங்க வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா வேல்யூ வைஸ் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. கோல்டோட வேல்யூ வந்து ரிசர்வோட வேல்யூ வந்து $120 பில்லியன் இருந்து $114 பில்லியன் வந்து பாத்தீங்க அப்படின்னா குறைஞ்சிருக்கு. பின்னாடி டிகிரீஸ் வந்து கோல்ட் பிரைஸ் வந்து கரெக்ஷன் ஆனது தான். சோ இந்த மே மாசம் மட்டும் 4% கோல்டோட பிரைஸ் வந்து கரெக்ஷன் ஆயிருக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல. சோ அதனாலதான் கோல்டு ரிசர்வோட வேல்யூ வந்து குறைஞ்சிருக்கு. பட் ஆனா குவான்டிட்டி வந்து குறையல. எல்லா ரிப்போர்ட்ஸுமே வந்து குவான்டிட்டி குறைஞ்ச மாதிரி காமிக்கிறாங்க அப்படின்றது வந்து ஆர்பிஐ வந்து சொல்லியிருக்காங்க. ஆர்பிஐயோட இன்ட்ரெஸ்ட் ரேட் அந்த ஒரு பாலிசி மீட்டிங் வந்து வேற நடக்க போகுது ஜூன் 5 அன்னைக்கு. சோ அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன்ஸும் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. எஃபிஐஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2025ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட சம்பாதிச்சிருக்காங்க அப்படின்றது வந்து இருக்கிற டேட்டாவா வந்து இருக்கு. 2.4 lakh crores வந்து வெளியே எடுத்துட்டு போயிருக்காங்க. அதாவது $27 பில்லியன் வெளியே எடுத்துட்டு போயிருக்காங்க. பட் ஆனாலுமே 7.7% ரிட்டர்ன் வந்து ஜென்ரேட் பண்ணிருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட ஆவரேஜ் ரிட்டர்ன் வந்து 4.4% வந்து இருக்கு. எல்லா எஃபிஐஸ்மே லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் மட்டும் ஓன் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் நம்மளோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து இங்க மிட் அண்ட் ஸ்மால் கேப்ஸ் வந்து அதிகமான போர்ஷன்ஸ் வந்து வச்சிருந்தாங்க. எல்லாமே ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து சொல்றேன். ஸோ அதனால பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா எஃபிஐஸ் வந்து அதிகமான ரிட்டர்ன்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணிருக்காங்க. அது என்னவோ உண்மைதான். லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் வந்து அவங்களோட போர்ஷன் அதிகமா இருந்த ரீசனால. சோ இந்த ஒரு ட்ரெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப ரிவர்சல் இருக்கதா சொல்றாங்க. இந்த 2026ல வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் இங்க மிட் அண்ட் ஸ்மால் கேப்ல சூப்பரா இருக்கதா வந்து சொல்றாங்க. இங்க கம்பேரிட்டிவா நம்ம வந்து லார்ஜ் கேப் பார்க்கும்போது இங்க மிட் அண்ட் ஸ்மால் கேப் இப்ப வரைக்கும் சூப்பரா இருக்கு. சோ 2026 ஒன்னும் முடியல. சோ எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் ஆனா இங்க எஃபிஐஸ் எல்லாருமே லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மிட் அண்ட் ஸ்மால் பக்கம் வந்து ஃபோக்கஸ் பண்ணல. இப்போ வந்து ட்ரெண்ட் வந்து ரிவர்சல் வந்து ஆயிருக்கு. டாடா மோட்டர்ஸ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஃப்ரீலாண்டர் இவி பிளாட்ஃபார்ம் வந்து யூஸ் பண்றாங்க. இது வந்து யாரோட இவி பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது செரி, ஜாகுவார், லேண்ட் ரோவரோட ஒரு பிளாட்ஃபார்மா வந்து இருக்கு. ஸோ இந்த ஒரு பிளாட்ஃபார்ம்ல இருந்து தான் அவனியான்ற எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து வரப்போகுது. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் அவனியா மாடல் வந்து 2027 வந்து பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அந்த ஒரு ஃபர்ஸ்ட் மாடல் வந்து லான்ச் ஆக போது பாத்தீங்கன்னா அதோட மேனுஃபேக்சரிங் வந்து தமிழ்நாடுல தான் வந்து நடந்துட்டு இருக்கு. டாடா பணப்பாக்கம்ல வந்து பாத்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கு. ஸோ டாடா என்ன கிளாரிஃபை கொடுக்குறாங்க அப்படின்னா நாங்க செரின்ற கம்பெனியோட பிளாட்ஃபார்ம் மட்டும் தான் நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கான லைசன்சிங்கோ இல்ல அப்படின்னா டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் அக்ரிமெண்ட்டோ நாங்க வந்து போடல. ஒன்லி அவங்களோட பிளாட்ஃபார்ம் மட்டும் யூஸ் பண்ணிட்டு, அதாவது அவங்களோட இவி பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணிட்டு புது வண்டி தயாரிக்கிறோம். அந்த புது வண்டியோட நேம் வந்து அவனியான்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களோட காம்படிட்டரான மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, ஜேஎஸ்டபிள்யூ, எம்ஜி மோட்டார் எல்லாமே இங்க இவி பிளாட்ஃபார்ம்ல சூப்பரா செயல்பட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு காம்படிஷன் கொடுக்கும்ல, அதனால இந்த பிளான் வந்து இறக்கி இருக்கதா சொல்றாங்க. இங்க நாட்கோ ஃபார்மாக்கும் லூபினுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குட் அப்டேட் வந்து நடந்திருக்கு. யூஎஸ்எஃப்டி அப்ரூவல் வந்து கிடைச்சிருக்கு. எந்த ட்ரக்காக அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எரிபுலின் மெசிலேட் இன்ஜெக்ஷனுக்காக வந்து பாத்தீங்கன்னா அப்ரூவல் வந்து கிடைச்சிருக்கு. இந்த ஒரு ட்ரக் எதுக்காக யூஸ் பண்ற ட்ரக் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இங்க மெட்டாஸ்டாட்டிக் பிரஸ்ட் கேன்சருக்காகவும் அப்புறம் வந்து அட்வான்ஸ்டான லிப்போ சார்கோமா அப்படின்ற அந்த பேஷண்ட்ஸ்க்காக யூஸ் பண்றதா வந்து இருக்கு. ஸோ ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த கீமோதெரபி ட்ரீட்மெண்ட் யூஸ் பண்றாங்க பாத்தீங்கன்னா அந்த ஒரு கேன்சர் பேஷண்ட்ஸ்க்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு இன்ஜெக்ஷன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கான அப்ரூவல் வந்து கிடைச்சிருக்கு இங்க யூஎஸ் மார்க்கெட்ல. ஸோ இதோட மார்க்கெட் வேல்யூ ஆனுவல் சேல்ஸ் வந்து பார்க்கும்போது $43.7 மில்லியன் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. சோ இது வந்து இந்த நாட்கோ அப்புறம் லூபின் ஃபார்மா கம்பெனிக்கு ஒரு பெரிய அப்டேட்டா வந்து இருக்கு. சோ இன்னொரு கேன்சர் ட்ரக் வந்து இவங்களோட ஆன்காலஜி போர்ட்ஃபோலியோ வந்து ஆட் ஆகுது. இது வந்து இந்த கம்பெனிக்குலாம் நல்ல அப்டேட்டா இருக்கு. ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ன்ற ஷேர் வந்து 5% லோயர் சர்க்கிட் வந்து ரீச் ஆயிருக்கு. $104 வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்திருக்கு. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது செபி வந்து இன்டர்ம் ஆக்ஷன் வந்து எடுத்திருக்காங்க இந்த கம்பெனி மேல, அப்புறம் இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர் மேல. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க வந்து 15.5 ட்ரில்லியன் ருபீஸ் அந்த ரெவன்யூவா வந்து பார்க்கும்போது அது வந்து இன்ஃபிளேஷன் பண்ணி காமிச்சிருக்கதா சொல்றாங்க. அதாவது அதிகப்படுத்தி காமிச்சிருக்கதா சொல்றாங்க. இந்த கம்பெனி கொடுத்த ரிப்போர்ட்டும் அப்புறம் இந்த கம்பெனியோட ரியல் பிசினஸ் ஆக்டிவிட்டியை நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கும்போது மிஸ் மேட்ச் வந்து ஆகுது. சோ அதனால 15.5 ட்ரில்லியன் ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து காமிச்சிருக்கிற மாதிரி வந்து சொல்றாங்க செபி. சோ அதனால இந்த கம்பெனி மேல வந்து ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. மெயினா இந்த கம்பெனி மேலயும் அப்புறம் இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர் மேலயும் இந்த ஆக்ஷன் வந்து எடுத்திருக்காங்க. இதனால என்ன நடக்குது அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் மேல இந்த ஒரு கம்பெனியோட சென்டிமெண்ட் வந்து குறையுது, நம்பிக்கை தன்மையா வந்து குறையுது. ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ன்ற ஷேர் வந்து இறங்கி இருக்கு. இன்னைக்கான நாள் மார்க்கெட்ல நிஃப்டி பேங்க் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 0.6% வந்து லோயர்ல வந்து இருக்கு. எல்லா பேங்க்ஸுமே ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா விழுந்திருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க், கோடக், ஆக்சிஸ் பேங்க் எல்லாமே வந்து விழுந்திருக்கு. இங்க பப்ளிக் செக்டர் பேங்கான எஸ்பிஐ அப்புறம் பேங்க் ஆஃப் பரோடா எல்லாம் ஏறி இருக்கு. பட் ஆனா பெரிய அந்த பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ் எல்லாமே விழுந்திருக்கு. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து இன்னைக்கான நாள்ல கொஞ்சம் வந்து ஏறி இருக்கு. ஸோ பேங்க் செக்டர் வந்து இன்னைக்கான நாள்ல வந்து கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து இருக்கு. அப்புறம் இன்னைக்கான நாள்ல ஓவரால் மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஃபிளாட்டா தான் வந்து இருக்கு.
66 பாயிண்ட்ஸ் வந்து சென்செக்ஸ் வந்து ஏறி இருக்கு. நிஃப்டி வந்து இங்க 18 பாயிண்ட்ஸ் வந்து ஏறி இருக்கு. ஸோ பெருசா வந்து ரேலிலாம் வந்து கிடையாது. கொஞ்சம் ஃபிளாட்டா தான் வந்து இருக்கு. ஸோ இன்னும் யூஎஸ் ஈரான் டென்ஷன்ஸ் வந்து எப்படி போகுதுன்றத பொறுத்து தான் மார்க்கெட் வந்து டிசைட் பண்ணப்படும். அப்புறம் க்ரூட் ஆயில் டென்ஷன் வந்து இன்னும் கண்டினியூ ஆகிட்டு தான் வந்து இருக்கு. $98 per பேரல் வந்து இப்போ க்ரூட் ஆயில் வந்து போயிட்டு தான் சொல்றாங்க. இன்னும் வார் டென்ஷன் வந்து அதிகமாக போயிட்டு இருக்கு. ஆர்பிஐயோட மானிட்டரி பாலிசிக்கு வேற எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அது வேற என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. எஃபிஐ வந்து கண்டினியூவா வந்து செலாஃப் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கு. இன்னைக்கு நாள் ஓவரால் மார்க்கெட் வந்து பார்க்கும்போது ஃபிளாட்டா தான் வந்து இருக்கு. பெருசா ஆக்டிவிட்டிஸ் வந்து கிடையாது. நம்ம கன்சிடர் பண்ணிட்டு இருக்க ஸ்டாக்ஸ்ல எதனா 1, 2 விழுது அப்படின்னும் போது எல்லா ஸ்டாக்ஸுமே விழுந்துதான் வந்து இருக்கு. ஸோ அந்த ஒரு ஸ்டாக்ஸ் எல்லாமே 1, 2 மாதிரி கன்சிடர் பண்ணிட்டு போவோம். ஸோ அது இருக்கிற பெஸ்ட் டைமா வந்து இருக்கு. ஸோ இவ்வளவுதான் இன்னைக்கு ஓவரால் வீடியோ. அடுத்த வேலை சந்திப்போம். பாய்.